விண்ணை முட்டும் விலைவாசி, சுயநலம் நிறைந்த சுற்றம் இவை போன்றவற்றால் தான் நிறைந்திருக்கிறது இந்த நாகரீக உலகம். தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்பார்கள். ஆனால் தனக்கு எதுவும் வேண்டாம், பிறர் நலமே பெரிது என்று பெருமிதமான பணியை செய்து வருகிறார் மதுரையைச் சேர்ந்த முதியவர் ஒருவர். 4 இட்லி 10 ரூபாய், 2 தோசை 10 ரூபாய், ஒரு பொங்கல் 5 ரூபாய், மதியம் சோறு, பொரியல், கூட்டு, சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய் இவை அனைத்தும் சேர்த்து வெறும் 10 ரூபாய் மட்டுமே. இது கற்பனை அல்ல. மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள வள்ளி உணவகத்தில்தான் இப்படி குறைந்த விலையில் உணவு வழங்கப்படுகிறது. செருப்பில்லா பாதங்களுடனும் பொத்தான் இல்லா சட்டையுடனும் இருக்கும் 85 வயதான இந்த ராமு தாத்தா தான் 1967ஆம் ஆண்டு முதல் இந்த மகத்தான சேவையை செய்து வருகிறார். இதற்கான காரணமாக அவர் குறிப்பிடுவது இதைத்தான். என் மனைவி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த எண்ணங்கள் நாங்கள் ஏழைகளுக்கு நம்ம மலிவான விலையை போடலாம்னு தான் 2 பேரும் கலந்து 2 பேரும் பேசினோம். அதுக்கு பின்னால் 2 பேரும் இந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டில் கடை வைத்து குறைஞ்ச விலையை தான் போடுவோம், கூடின விலைக்கு போட வேணாம், லாபம் ரொம்ப கிடைக்க வேணாம், கிடைக்கிற லாபம் இந்த ஏழைகள் சாப்பிடட்டும்னு தான் என் மனைவியும் நானும் கலந்து இந்த சிற்றுண்டி சாலை அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்த 1967. 1.25 ரூபாய் ஊதியத்திற்கு வேலை பார்த்த ராமு தாத்தா அந்த ஊதியத்தில் குடும்பத்தை சமாளிக்க இயலாத சூழல் ஏற்பட்ட போது தனது மனைவி பூரணத்தம்மாளுடன் இணைந்து உணவகம் தொடங்கி இருக்கிறார். இந்த மன நிறைவிற்கு முழு காரணமாக ராமு தாத்தா கூறுவது அவரது மனைவி பூரணத்தம்மாளை தான். அவர் கடந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி இயற்கை எய்திய நிலையில் இறப்பின் போதும் அவர் தன்னிடம் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை உருக்கமாக நம்மிடம் பதிவு செய்தார் ராமு தாத்தா. இந்த வியாபாரம் முடியும் தட்டி என் கடை பக்கத்தில் என் ஓரத்தில் நின்று ஆதரவு எனக்கு கொடுத்து என்னோட அடிக்கடி இந்த தைரியத்தையும் சொல்லும், காசு சம்பாதிக்க வேணாம், மக்களைத்தான் சம்பாதிக்கணும் என்று அடிக்கடி என் மனைவி என்னிடம் கூறுவார்கள். விலை குறைவாக இருப்பினும் சமையலில் எவ்வித சமரசமும் செய்து கொள்வதில்லை இவர். இதனால் பலன் பெற்றவர்கள் தங்களின் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்கின்றனர். ஒரு 10 வருஷமா நான் இங்கே சாப்பிட்றேம்மா, ஹோட்டலில் 10 ரூபா சாப்பாடு தான், 10 வருஷமா சாப்பிட போடுறாரு. 10 ரூபா சாப்பாடு தான். பெரியாஸ்திரி இங்கே அரவிந்த் கண்ணாஸ்திரி ஐயா போடுறாரு. அந்த 10 ரூபா சாப்பாடு தான் அவரு. நல்லா அவருக்கு எவ்வளோ ஓடுது அவருக்கு. 1 இயராக சாப்பிட்டுட்டு இருக்கேன், பக்கத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இருக்க விலைவாசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் ஒரு சாப்பாடு 80 ரூபா. ஐயா கிட்ட 10 ரூபாங்கிறது நம்மளோட கையில் காசு 10 ரூபா இருந்தாலும் நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். வெளியில் போய் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐயா இது மாதிரி பண்ணுறது பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ராமு தாத்தாவை போல உழைக்கவும் சேவை செய்யவும் தற்போதைய காலகட்டத்தில் இயலாது என்கிறார் அவரது மகள். அது அவங்களோட அந்த குணங்கள், அந்த வர்றவங்களை உபசரிச்சுன்றது எங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்கு பின்னாலே எங்கள் அண்ணன் பார்ப்பாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் இன்னும் ஆயுசோட 100 வயசுக்கு இருந்து இந்த பணியை தொடரணும்னு சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம், ஆண்டவர் பிரார்த்திக்கிறோம். வியாபாரத்தை லாபத்திற்காகவே செய்யும் இந்த உலகில் வியாபாரத்தை சேவைக்கான செயலாக மாற்றி இருக்கிறார் ராமு தாத்தா. சக மனிதருக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் எனும் வரிகளை வாசித்தும் நேசித்தும் மட்டுமே செல்லும் பலருக்கு மத்தியில் ஏறத்தாழ 49 ஆண்டுகளாய் லாப நோக்கம் எதுவுமின்றி வாடிய மனிதரை கண்டபோதெல்லாம் வயிறார உணவு படைத்து வரும் ராமு தாத்தா மனிதநேயத்தின் மறுபொருள் என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் சகாய பிரதீபா.